ஹாய் கைஸ், ஹிமாலயாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரூப்கண்ட்னு ஒரு லேக் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஏரி இருக்குது. அதை சுற்றி ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள், ரொம்பவே ஷாக்கிங்கான திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உத்தரகாண்ட் ஸ்டேட் இருக்குல்ல, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமாலின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அங்கே 5000 மீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் இருக்குது. அந்த லேக் ஹிமாலயாஸ் அந்த மலைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஹிமாலயாஸ் அப்படியே நெட்டுக்க தானே இருக்கும். ஸோ அந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட சடலங்களோட எலும்புக்கூடுகள், மண்டை ஓடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இல்லை, 1940ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருக்கார்ல, அவர் கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது ஒரு மாஸ் ட்ராஜடி இது மாதிரி நடந்திருக்கும், ஏதாவது ஒரு வார் நடந்திருக்கும். ஸோ அந்த பணங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் போய் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸியாக விட்டாங்க. ரொம்ப ரிசர்ச் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ணாங்க. நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணுறப்ப ஏகப்பட்ட ஷாக்கிங்கான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துச்சு. எப்படி இப்போ வரைக்கும் அது டிஸ்ட்ராய் ஆகாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபுல்லாக ஐஸாக தானே இருக்கும். ஹிமாலயாஸ் ஃபுல்லாக ஐஸாக தானே இருக்கும். தட்ஸ் வை வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் அதை எடுத்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிக்கிறப்ப அந்த எலும்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தோட மனிதரோட எலும்புகள்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வாரிலையோ நடந்த ஒரு சிங்கிள் ஈவெண்ட்டில் நடந்தது, அப்படியே கொத்து கொத்தாக செத்துருப்பாங்க, அதை வந்து உள்ளே போட்டிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இவங்க கண்டுபிடிக்கிறப்ப தான் தெரியுது, வேறு காலகட்டத்தில்ன்றக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா 12வது செஞ்சுரியில் இருக்க எலும்புகளும் இருக்குது, 18வது செஞ்சுரியில் இருக்க எலும்புகளும் இருக்குது. ஸோ ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. தென் இதுக்கப்புறம் இன்னொரு கொடூரமான விஷயம் வெளியே வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மேஜர் பிணங்கள், நிறையா பிணங்களில் வந்து பார்த்திங்கன்னா மண்டை ஓடுகள் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கப்பட்டிருக்குன்றதை நோட் பண்ணுறாங்க. அதுவும் டாப் ஆஃப் த மண்டை ஓடு இருக்குல்ல, மண்டையோட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப எல்லாருக்கும் வியர்டாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, ஆலங்கட்டி மலைகள்லாம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கொஞ்சம் பெரிய கட்டியாக வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கலாம். ஸோ அது விழுந்துட்டு பக்கத்தில் எதுவும் ஒதுங்க இடம் இல்லாமல் இருக்கிறப்ப மக்கள் ஒரு இடத்துல கூடியிருக்கப்ப மேலே விழுந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதாவது ஒரு பலி கொடுக்குறதா இருந்திருக்கலாம். இது மன்னர்களோ யாரோ வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே ஒரு கூட்டமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேணுமே பலி கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட இந்த மாதிரி கரெக்டாக மண்டை ஓடுகள் உடைக்கப்பட்டிருக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் ரீசன் எதனால இவ்வளோ பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாக்ட் ரீசன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ மெத்தட், ரேடியோ கார்பன் மெத்தட் என்னென்னமோ சொல்கிறாங்களா, கார்பன் டேட்டிங் என்னமோ சொல்லுவாங்களா, அப்படி இருந்தும் இன்னும் அதோட எக்ஸாக்ட் ரீசன் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அங்கே போகிற ட்ரெக்கிங் போகிறவங்க, அங்கே மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க, ரொம்பவே வியர்டாக இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மாதிரி ஏதாவது மன்னர்கள் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, வேணும்னே ஏதோ பனிஷ்மெண்ட் ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.